topic thyroid disorders during pregnancy. So thyroid disorders two types irukku, hyperthyroidism, hypothyroidism. Basically எல்லா pregnant investigations கூட சேர்த்து இந்த thyroid function test பண்ணுவோம். அதுல வந்து என்னென்ன values பார்ப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா மூணு values பார்ப்போம். ஒன்னு free T3 level, இன்னொன்னு free T4 level, இன்னொன்னு TSH level. இந்த free T3 T4 அதிகமா இருந்துச்சுன்னா அது பேர் hyperthyroidism. TSH level அதிகமா இருந்துச்சுன்னா அது பேர் hypothyroidism. ரெண்டையுமே ட்ரீட் பண்ணுமானா கண்டிப்பா ட்ரீட் பண்ணும். ஏன்னா தைராய்டு வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பேசிஸ்ல நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TSH, free T3 and T4 வேல்யூஸ் தான். சப்போஸ் இப்போ நம்ம மெயினா வந்து ஹைப்போதைராய்டிசம் பத்தி பார்க்கலாம். ஹைப்போதைராய்டிசம்ல TSH வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் பிரிக்கிறோம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல உங்க TSH வேல்யூ 2.5க்கு அதிகமா இருந்தாவே பேசிக் டோசேஜ்ல நீங்க எல்ட்ராக்சனோ இல்ல தைரோனாமோ எடுத்துக்கணும். When it comes to second and third trimester, if your TSH value is more than 3, you have to get it treated. நார்மலா பேஷண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு லேப் ரெஃபரன்ஸ் வேல்யூ 5.5 வரைக்கும் நார்மல் தானே கொடுத்துருக்கு, நான் ஏன் 2.5க்கு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா பிரெக்னன்சில அதோட TSH கட் ஆஃப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். அது நீங்க நான் பிரெக்னன்ட் உமனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து 2.5 மேல இருந்தாவே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல மோர் தென் 3 இருந்தாலுமே we have to get treated. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ அப் எப்படி பண்ணணும்னா எவ்ரி 3 months once. இல்ல உங்களோட TSH வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம வித்தின் 1 monthலயே ஃபாலோ அப் பண்ணுவோம். ஆஃப்டர் டெலிவரி என்ன ஃபாலோ அப் அப்படின்னா ஒரு 6th வீக் போல தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் மதருக்கு எடுத்து பார்ப்போம். அப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we can alter the dosage according to your values. பேபிக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இது ஹைப்போதைராய்டிசம் பத்தி. வாட் அபவுட் ஹைப்பர்தைராய்டிசம்? ஹைப்பர்தைராய்டிசம் நம்ம எப்ப சொல்லுவோம்னா ஃப்ரீ T3 வேல்யூ, ஃப்ரீ T4 வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ஹைப்பர்தைராய்டிசம். அதுக்கு 2 types of drugs இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல கொடுக்க கூடாது, தட் இஸ் கார்பிமசோல். அதுக்கு பதிலா ப்ரோபைல் தைரோசின் ஒரு ட்ரக் தான் கொடுக்கும். அதுக்குமே பேசிக்கா ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துட்டு கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல கார்பிமசோல் சேஃப், ஸோ அந்த ட்ரக் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தைராய்டு ஃபாலோ எவ்ரி 3 months once or according to your values. ஸோ இன்னைக்கு நம்ம ஹைப்பர்தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் 2 types of thyroid disorder during pregnancy பார்த்திருக்கோம். சப்போஸ் இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன மேம் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் TSH வேல்யூ 2.5 அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வச்சே நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா there is a condition called subfertility. அதுல மைனூட் தைராய்டு சேஞ்சஸ் இருந்தா கூட அதை அஃபெக்ட் பண்ணும். தேங்க்யூ.